ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 12th அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் கலெக்ஷனுடைய அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 12th மாணவர்கள் நாளைக்கு இந்த ஆர்ட்ஸ் குரூப் மாணவர்கள் நாளைக்கு அக்கௌண்டன்சி எக்ஸாம் எழுத போகிறீங்க. இந்த அக்கௌண்டன்சி எக்ஸாமில் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் 6 பிடிஏ மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிட்டோம். தயவு செய்து அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் நல்லபடியாக படிங்க. 1 மார்க் ஆன்சர் கீயும் கொடுக்கப்பட்டிருக்கு. சார், அந்த வீடியோவில் நான் எனக்கு பார்க்கல, அந்த பிடிஏ கொஷின் கிடைக்கலண்டா லிங்க்கை இதே வீடியோவில் கொடுத்துறேன். நீ டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு ரீட் அவுட்னாச்சும் பண்ணிக்கோங்க. என்னென்ன சாப்டரில் என்ன 1 மார்க் கேட்டிருக்காங்க, 2 மார்க் எப்படி கேட்டிருக்காங்க, 3 மார்க் 5 மார்க்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, கம்பல்சரி கொஷின்லாம் எந்த சாப்டரில் கேட்டிருக்காங்க. புக்கினில் பார்ட் 1ல் 20 1 மார்க்ஸ் இருக்குது. அந்த 20 1 மார்க்ஸ் அப்படியே புக் பேக் வருதா, ஏதாவது ஒரு 5 கொஷின் 6 கொஷின் புக்கிலையும் கேட்குறாங்களா அப்படின்னு செக் பண்ணி தயவு செய்து நல்லா படிங்க. அந்த பிடிஏ கொஷின் பேப்பர் வெரி வெரி எசென்சியல். ஸோ நீங்கள் அந்த பிடிஏ கொஷின் பேப்பரை செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த வீடியோவில் நடந்து முடிந்த 6 பப்ளிக் எக்ஸாமுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் வித் அஃபீஷியல் ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம். ஸோ இதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வேறு எதையுமே படிக்காமல் இந்த 2 கொஷின் பேப்பரை மட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் அவுட் பண்ணிட்டீங்கன்னாவே ஒவ்வொரு சாப்டர்லேயும் நம்ம என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த கேள்வியில் கண்டிப்பாக கவர் ஆகிருக்கும். இந்த 2 கொஷின்லேயே கவர் ஆகிரும். உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் அக்கௌண்டன்சியில் எப்படி முழுமையாக மார்க் போடுவாங்க அப்படின்ட்டு அதற்குரிய அஃபீஷியல் ஆன்சர் கீ இருக்குது. நான் ஆன்சர் கீ அடிப்படையில் தான் டீச்சர்ஸ் வேல்யூ பண்ணுவாங்க. அது இல்லாமல் பப்ளிக் எக்ஸாமில் 12th அக்கௌண்டன்சி கடந்த வருடம் திருத்தப்பட்ட ஒரிஜினல் பப்ளிக் எக்ஸாம் பேப்பருடைய ஸ்கிரிப்ட் வீடியோவும் லிங்க் கொடுத்துறேன். டெவலப் பண்ணி அந்த பேப்பர்லாம் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த 6 கொஷின் பேப்பரை செக் பண்ணுங்கள். பார்ட் 1ல் உங்களுக்கு 120 1 மார்க்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு 1 மார்க்குமே பார்த்தீங்கன்னா எந்தெந்த சாப்டரில் புக் பேக் கேட்டிருக்காங்களா, புக்கின் கேட்டிருக்கேன் அப்படி ஃபஸ்ட்டு இந்த பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட 6 1 மார்க்ஸை படிங்க, 6 கொஷின் 1 மார்க்ஸை படிங்க. பிடிஏ கொஷினில் கேட்ட 6 செட் ஆஃப் 1 மார்க்ஸை படிங்க. கிட்டத்தட்ட ஒரு 240 1 மார்க்ஸ் வந்துடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த 12th அக்கௌண்டன்சி சாப்டர் எல்லாமே கவர் ஆயிரும். அதே மாதிரி தான் 2 மார்க்ஸ் அப்படின்னா ஒரு கொஸ்டினில் உங்களுக்கு 10 2 மார்க்ஸ் வரும், 10 3 மார்க்ஸ் வரும். அப்போ இந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரில் மட்டும் 60 2 மார்க்ஸ் இருக்குது, 60 3 மார்க்ஸ் இருக்குது. பொறுத்தளவுக்கு ஒரு கொஷினுக்கு 14 கொஷின் வருது. ஸோ 6 கொஷின் அப்படிங்கும்போது 84 கொஷின். ஸோ டோட்டலாகவே 12th அக்கௌண்டன்சி மேக்ஸிமம் கவர் ஆயிரும். சம்மு உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டர்லேயுமே 5 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு அந்த ஃபார்மட் சம் இருக்குது. நீங்கள் அதோடைய பேசிக் புரிஞ்சுக்கிட்டாவே சம்மை கிரியேட்டிவாக கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நல்லபடியாக படித்து நாளை எழுதக்கூடிய அந்த அக்கௌண்டன்சி எக்ஸாமில் சூப்பராக ஸ்கோர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் பிடிஏ கொஷின் லிங்க் கொடுத்துருக்கேன், பப்ளிக் எக்ஸாமுடைய ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா 6 ஒரிஜினல் கொஷின் பேப்பர் வித் அஃபீஷியல் ஆன்சர் கீ. நீங்கள் தயவுசெய்து ரெண்டு கொஷின் பேங்க் நல்லபடியாக படிங்க. நாளை எழுதக்கூடிய தேர்வுகளை சூப்பராக எழுதலாம். இன்னும் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 4 ஹவர்ஸ் படிக்கலாம், ஏர்லி மார்னிங் ஒரு 2 ஹவர்ஸ் படிக்கலாம். சம்ஸ் எல்லாமே நல்லபடியாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அல்ல பசங்க.